வணக்கம். மன்னார் மறைமாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் ஜெபனேசன் அனஸ்டன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய திருத்தந்தைக்கான தேர்தல் மே 7 ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வத்திக்கான் அறிவிப்பு. தொழிலாளர்களின் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அருட்சகோதரர் ஜூட் தியூசியார் அவர்களின் குருத்துவ அருட்பொழிவு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. மன்னார் உயிலங்குளம் கள்ளியக்கட்டைக்காடு திருச்சிலுவைநாதர் ஆலய திருவிழா திருப்பலி பக்தி உணர்வுடன் நடைபெற்றது. பாரம்பரிய உணவுப் பொருட்கள் உற்பத்தி நிலையம் பரோட் நிறுவனத்தினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஏனைய மறைமாவட்ட செய்திகள். ஜாழ் மறைமாவட்டத்தில் புதிய குருக்களுக்கான திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு புனித மரியன்னை பேராலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்பான விரிவான செய்திகள். புதிய திருத்தந்தைக்கான தேர்தல் மே 7 ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வத்திக்கான் அறிவிப்பு விடுத்துள்ளது. திரு அவையை இவ்வுலகில் வழிநடத்தும் 267வது தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்குப்பதிவு மே மாதம் 7 வத்திக்கானின் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. திருத்தந்தைக்காக திருப்பலி நிறைவேற்றி அவர் ஆண்மையை பாற்றிக்காக செபிக்கும் 9 நாள் கொண்ட காலம் மே மாதம் 4 திருப்பலியுடன் நிறைவேற உள்ளதை தொடர்ந்து 2 நாள் இடைவெளிக்கு பின் மே மாதம் 7 புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் கலந்து கொள்ளும் தகுதியுடைய 80 வயதிற்குட்பட்ட 135 கர்தினால்களும் சிஸ்டைன் தேவாலயத்தில் ஒன்று கூடுவர். திருத்தந்தையின் அடக்கம் மற்றும் திருத்தந்தையின் தேர்வு ஆகியவற்றை குறித்து விவாதித்து வரும் கர்தினால்கள் அவை ஏப்ரல் 28 திங்களன்று தன் 5வது அவை கூட்டத்தில் மே மாதம் 7 தேர்தல் ஆரம்பிக்கப்படும் என்ற முடிவை எடுத்துள்ளது. மே மாதம் 7 பிற்பகல் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் அடுத்த திருத்தந்தையின் தேர்வில் கலந்து கொள்ளும் கர்தினால்கள் அனைவரும் தங்கள் உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வர். தான் அடுத்த திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் திரு அவையின் இவ்வுலக தலைவருக்குரிய கடமைகளை விசுவாசமுடன் நிறைவேற்றுவேன் எனவும் தேர்தல் தொடர்புடைய விவரங்களையும் அங்கு நடந்தவைகளையும் மிகவும் இரகசியமாக வைத்திருப்பேன் எனவும் தேர்தலில் வெளிப்புற தலையீட்டை அனுமதிக்க மாட்டேன் எனவும் ஒவ்வொரு கர்தினால்களும் உறுதிமொழி எடுப்பர். இதன்பின் 80 வயதிற்கு மேற்பட்ட கர்தினால்கள் சிஸ்டைன் சிற்றாலயத்திலிருந்து வெளியேறிய பின் வாக்களிப்பவர்களுக்கு திரு அவையின் நலன் குறித்தவைகளில் பொறுப்புணர்வு குறித்த ஆன்மீக சிந்தனை வழங்கப்படும். தேர்தலில் கலந்து கொள்ளும் கர்தினால்களுக்கு பத்திரிகைகளும் வானொலி தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசி நிகழ்வுகளும் தடை செய்யப்பட்டவைகளாகவே காணப்படும். புதிய பாப்பரசராக தெரிவு செய்யப்படுபவருக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்கும் வரை பல்வேறு கட்ட வாக்கெடுப்பு நடைபெறும். இந்த நடைமுறைகளுக்கு பின்னர் கத்தோலிக்க பாரம்பரிய மரபுப்படி கருப்பு நிற புகை குறியீடாக வெளியிடப்பட்டால் பாப்பரசர் தெரிவு செய்யப்படவில்லை என்பதை குறிப்பதோடு வெள்ளை நிற புகை குறியீடாக வெளியிடப்பட்டால் புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதற்கு அடையாளமாக காணப்படும். தொழிலாளர்களின் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. கடந்த மே மாதம் 1 வியாழக்கிழமை தொழிலாளர்களின் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் திருவிழா வேப்பங்குளம் புனித சூசையப்பர் ஆலயத்தில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞான பிரகாச மாண்டகை தலைமையிலும் கண்ணாட்டி பங்கில் மடுத்திருத்தல பரிபாலகர் அருட்பணி பெப்பிசோசை அடிகளாரின் தலைமையிலும் கட்கடந்த குளம் பங்கில் மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி கிறிஸ்னேசரட்னம் அடிகளாரின் தலைமையிலும் தேவன்பட்டி பங்கிலும் நடைபெற்றது. துணை ஆலயங்களான அச்சங்குளம், புதுக்கம்பம், மானங்கவெளி, வளநகர், சேமமடு, செல்வேரி போன்ற ஆலயங்களிலும் புனித சூசையப்பர் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் திருவிழாவை கொண்டாடிய ஆலயங்களை சார்ந்த இறை மக்களுக்கு மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பான வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்சகோதரர் ஜூட் தியூசியார் அவர்களின் குருத்துவ அருட்பொழி நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. எமது மறைமாவட்டத்தில் விடத்தல் தீவு பங்கை சேர்ந்த திருமதி தியூசியார் ரொன்சியா அவர்களின் மூத்த புதல்வன் அருட்சகோதரர் ஜூட் தியூசியார் அவர்கள் இறை பணியில் திருத்தொண்டராக கடந்த 18/5/2024 சனிக்கிழமை காலை 10:30 மணியளவில் பிரான்ஸ் நாட்டில் பெல்வில் புனித மிக்கேல் தூதர் ஆலயத்தில் அதிவந்தனைக்குரிய ஆயர் பேரர் திரு மைக்கேல் முல்கால் ஆண்டகை அவர்களால் திருப்பொழிவு செய்யப்பட்டார். திருத்தொண்டர் ஜூட் தியூசியார் அவர்கள் 3/5/2025 சனிக்கிழமை காலை
10:30 மணியளவில் பிரான்சில் உள்ள கிங்ஸ்டன் ஒன்ராரியோவில் அமைந்துள்ள புனித மேரி பேராலயத்தில் அதிவந்தனைக்குரிய ஆயர் பேரருட் திரு மைக்கேல் முல்கால் ஆண்டகை அவர்களால் இறைவனின் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணியளவில் தனது முதல் நன்றி திருப்பலியை தமது பெற்றோர் உறவினர்களுடன் ஒப்புக்கொடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மறைமாவட்டத்தின் புதிய குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ள அருட்பணி ஜூட் தியூசியார் அவர்களுக்கு எமது மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பாக மன்னார் மறைமாவட்டத்தின் செபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்னார் உயிலங்குளம் கள்ளியக்கட்டைக்காடு திருவிழா திருப்பலி சிறப்பாக இடம்பெற்றது. மன்னார் உயிலங்குளம் கள்ளியக்கட்டைக்காடு திருச்சிலுவைநாதர் ஆலய திருவிழா 3/5/2025 சனிக்கிழமை காலை 6:30 மணியளவில் திருச்செவமாலையுடன் திருவிழா திருப்பலி முருங்கன் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனோ அலெக்சாண்டர் அடிகளாரின் தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது. மேலும் திருப்பலியில் கள்ளியக்கட்டைக்காடு இறையிறக்க தியான இல்ல இயக்குனர் அருட்தந்தை சேவியர் ஆண்டனி அடிகளார், பங்கு தந்தை அருட்தந்தை சாந்தன் அடிகளாரும் இணைந்து திருப்பலியை நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது. பாரம்பரிய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிலையம் வரோட் நிறுவனத்தினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிலையம் வரோட் நிறுவனத்தினால் கடந்த 25/4/2025 வெள்ளிக்கிழமை காலை வவுனியா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சமூக சேவை உத்தியோகத்தர் கிராம சேவகர் கிளாரட் குழும முதல்வர் அருட்தந்தை பிரான்சிஸ் அடிகளார், நிறைவேற்று இயக்குனர் அருட்தந்தை வின்சென்டி போல் குரூஸ் அடிகளார் ஆகியோரினால் பம்பை மடுவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த உற்பத்தி நிலையம் மரபுசார் உற்பத்தி பொருட்கள், பாரம்பரிய ஆரோக்கியமான உணவு வகைகளை தரமாக மையத்திலும் மையத்தின் பயனாளிகள் மத்தியிலும் உற்பத்தி செய்து அவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்வதற்கான ஒரு தளமாக வரோட் பாரம்பரிய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த நிகழ்வில் அமையத்தின் பணியாளர்களும் கலந்து சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. ஜாழ் மறைமாவட்டத்தில் புதிய குருக்களுக்கான திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு புனித மரியன்னை பேராலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஜாழ் மறைமாவட்டத்தில் புதிய குருக்களுக்கான திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு 3/5/2025 சனிக்கிழமை ஜாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகையின் தலைமையில் நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு திருப்பலியில் ஜாழ் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தொண்டர்களான திருத்தொண்டர் பொன்ராசா டினுஷன், திருத்தொண்டர் அலெக்சாண்டர் ரொஹான் டியோனி, திருத்தொண்டர் கிறிஸ்டி ஞானராஜா ரொஹான், திருத்தொண்டர் லூயிஸ் ஆண்டனி பஸ்டியன் மற்றும் திருவிழா பணியாளர் சபையைச் சேர்ந்த திருத்தொண்டர் சஞ்சுதன் ஆகியோரே சனிக்கிழமை புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தல் திருப்பலியில் மறை மாவட்ட குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் இறைமக்கள் கலந்து கொண்டனர். புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்தந்தையர்களுக்கு மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பான வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.